Hi friends, இது கதிர் கம்யூனிகேஷன். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி 9A அப்படின்ற மாடல் மதர் போர்டு. ஸோ இப்போ இதில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக் CPU. இது ஒரு பிளாக் பேஸ்ட் CPU. ஸோ இப்போ இந்த பிளாக் பேஸ்ட் CPU எப்படி சேஃபாக ரிமூவ் பண்ணி அதை எப்படி ரீபால் பண்ணுறோம் அப்படின்ற டியூட்டோரியல் தான் அந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா 2UL அப்படின்ற பிளேடு தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் 4 வேரியன்ட் வருது. இந்த எஸ்ங்கிற பிளேடு CPU லிஃப்டிங்கும், எக்ஸுங்கிற பிளேடு க்ளூ கட்டிங்கும், ஒய்ங்கிற பிளேடு பேட் கிளீனிங்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த ரீபால் பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தான் நம்ம இதில் கொடுத்துருக்குறோம், தெளிவாக தமிழ்லேயே கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ ஒரு CPU லிஃப்ட் பண்ணும்போது அதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கணும், எவ்வளோ ஏர் வைக்கணும், எப்படி ரிமூவ் பண்ணணும், எப்படி பேடை க்ளீன் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம இந்த CPU ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி CPU பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடலில் ரேமு. ஸோ இப்போ அதுவும் ஒரு பேஸ்ட் ஈஸியாக இருக்கிறதுனால நம்ம CPU லிஃப்ட் பண்ணும்போது, அதாவது CPU ப்ளோ பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற அந்த ரேம் வந்து கொலாப்ஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதுக்கு மேலே ஒரு டேப் அப்ளை பண்ணிக்கலாம், அதாவது சில்வர் டேப்பு. ஸோ இது வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட் டேப்புன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த CPU கழட்டும் போது அந்த ஹீட் பக்கத்துலேயும் படும்போது அந்த ஐசி கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டேப் நம்ம அப்ளை பண்ணியிருக்கனால அதை கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே நான் ஒட்டியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிளாத் டேப்பு. அது கீழே இருக்கிற அந்த சில்வர் டேப்போட கொஞ்சம் ப்ரொடக்ஷன் உங்களுக்கு அதிகமாக கொடுக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா க்ளூ கட் பண்ணுறோம். ஸோ க்ளூ கட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்க்ரீனில் காட்டுற அந்த பிளேடு தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ எதுக்காக நம்ம இந்த க்ளூ கட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ அந்த CPU சுற்றியுமே அந்த கருப்பு கலரில் இருக்கீங்க இல்லைங்களா, அதுதான் க்ளூ. ஸோ அந்த க்ளூ எதுக்காக கட் பண்ணணும், அப்படியே லிஃப்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த CPU சுற்றி ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர் அப்படின்ற மாதிரி காம்பனன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா ஐசி ப்ளஸ் அந்த காம்பனன்ஸ் ரெண்டு மேலேயுமே தான் கவர் ஆகிருக்கு. ஸோ அப்படியே நம்ம CPU இப்போ லிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர் எல்லாமே CPUவோட சேர்ந்து வந்துடும். ஸோ இப்போ அந்த CPUக்கும் அந்த காம்பனண்ட்டுக்கு இருக்கிற கனெக்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளூ கட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ க்ளூ கட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் 861 அப்படின்ற ப்ளோயர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளூ கட் பண்ணுறதுக்கு டெம்பரேச்சர் வந்து 260, ஏர் வந்து 60 அப்படின்ற மாதிரி வச்சிருக்கிறேன். ஸோ அப்போ போர்டை லைட்டாக வார்ம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கே க்ளூ கட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல மட்டும் பிளேடை வச்சு லைட்டாக நீங்கள் ஸ்க்ராச்சஸ் பண்ணீங்க அப்படின்னா க்ளூ க்ளீன் ஆகி வந்துடும். ஆனால் ரொம்ப அழுத்தி ஸ்க்ராச் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் லைட்டாக ஜென்டிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா க்ளீன் பண்ணலாம். இப்போ பேஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பேஸ்டடு, ஒயிட் பேஸ்டடு, ஹெவி பிளாக் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எம்ஐ பொறுத்த வரைக்கும் பிளாக் பேஸ்டடு தான், அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்காது, மைல்டாக தான் க்ளூ இருக்கும். ஸோ இப்போ அந்த 260 டெம்பரேச்சர்லேயே நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா மைல்டாக நீங்கள் ஸ்க்ராச் பண்ணிங்கனாவே அந்த க்ளூலாம் வந்துடும். ஸோ இப்போ க்ளூ க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ CPU லிஃப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்பேஸ் வேணும், அதாவது ஓரளவு இடம் இருந்தால் தான் நம்ம அந்த பிளேடை உள்ளே நுழைச்சி CPU லிஃப்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த இடம் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. ஸோ அந்த கெப்பாசிட்டர் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லிஃப்ட் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அதில் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்கும். அப்போ நம்ம பிளேட் இன்செர்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லை அப்படின்னா இப்போ அந்த பிளேட் நம்ம இன்செர்ட் பண்ணும்போது அந்த பக்கத்தில் காம்பனண்ட் எல்லாம் நிறைய டிஸ்டர்ப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த ஐசி சுற்றியுமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஆம்டெக் ப்ளே பேஸ்ட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறோம். அப்ளை பண்ணிட்டு இந்த ஐசியை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். டைரெக்டாக ட்வீசர் வச்சு எடுக்க முடியாது, ஏன்னா சைடில் நீங்கள் பார்த்த க்ளூ மாதிரி அடியிலையுமே பேஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பிளேடு யூஸ் பண்ணி தான் லிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஐசி லிஃப்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்த உடனே 360, 400 அப்படின்ற மாதிரி ஹை டெம்பரேச்சர் வச்சு கழட்டக்கூடாது. முதல்ல ஐசியை ப்ரீஹீட் பண்ணணும், அதாவது போர்டை வந்து ப்ரீஹீட் பண்ணணும். ப்ரீஹீட் பண்ணுறதுக்கான டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல காட்டியிருந்தது தான். ஹீட் வந்து 300, ஏர் வந்து 45 to 50 நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஒரு நிமிஷம் இந்த மாதிரி காட்டிட்டு அடுத்து சடனாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. இப்போ ஐசி லிஃப்டிங் டெம்பரேச்சர் டிஸ்பிளேல காட்டியிருக்கேன் பாருங்கள், 360 to 50. ஸோ அப்போ அந்த போர்டை ஒரு 1 to 1.5 நிமிஷம் வரையுமே கூட நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணலாம். ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அப்போ சடனாக டெம்பரேச்சர் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு பிளேடை உள்ளே நுழைக்கும் போது அந்த ப்ளோயர் இருக்கு இல்லைங்களா, ப்ளோயர் நாசில் வந்து பிளேடு கிட்ட வரும்போது மட்டும் நீங்கள் பிளேடை உள்ளே நுழைக்கணும். ஆனால் ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக ஐசி வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஆகி வந்துடும், எந்த பேடுமே உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் வந்துடும். ஸோ இப்போ ஐசி நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா லிஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லிட்டை க்ளீன் பண்ணணும், அந்த பேஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ டேரெக்டாக விக்கி வச்சிங்கன்னா வராது, ஏன்னா அந்த போர்டில் இருக்கிற அந்த லிட்டோட டெம்பரேச்சர் வந்து பிபிடியோட டெம்பரேச்சர் ஹையாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆம்டெக் பேஸ்ட்டும் லோ டெம்பரேச்சர் பிபிடி, அதாவது 138 டிகிரி பிபிடி அது மேலே அப்ளை பண்ணி அயான் வச்சு டோட்டலாக எல்லா இடத்துலையுமே அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன், அதாவது அந்த லெட்டோட மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ போர்டோட டெம்பரேச்சர், அந்த போர்டில் இருக்கிற அந்த பேடோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விக்கு போட்டிங்க அப்படின்னா
நீட்டாக வந்துடும். இப்போ பாருங்கள் ஆம்டெக் ஃப்ளெக்ஸ் போட்டுட்டேன். ஸோ இப்போ விக் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜென்ரலாக ரொம்ப ப்ரெஷ் பண்ணாமல் க்ளீன் பண்ணணும். ஏன்னா ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அடியில் இருக்கிற பேட் ஒன்றுக்கு ஒன்று லிங்க் ஆகி போயிடும். ஸோ இப்போ லோ டெம்பரேச்சர் பிபிடி போட்டு ஓரளவு நீங்கள் எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு க்ளீன் ஆகி வந்துடும். ஸோ இப்போ போர்டை சுற்றியுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், விக்கை போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் விக் அப்ளை பண்ணும்போது அந்த சைடில் இருக்கிற காம்பனண்ட் மேலே கவனத்தை வச்சுருக்கணும். ஏன்னா நீங்கள் விக்கை ரொம்ப ஓரமாக கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாமல் அந்த விக்கோட அந்த விக்கில் லெட் இருக்கிறதுனால அந்த காம்பனண்ட்டும் அதோட சேர்ந்து வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சிபி ரீபால் பண்ணதுக்கப்புறம் செட் ஆன் ஆகலை அப்படின்னா ஸோ இந்த மாதிரி காம்பனண்ட் மிஸ்ஸிங் கூட ஆகாமல் போகலாம். ஸோ நாம் இந்த ரீபால் பண்ணுற கவனத்தில் நம்ம க்ளீன் பண்ணுறதுல தான் நம்ம கவனம் இருக்குமே தவிர பக்கத்தில் இருக்கிற காம்பனண்ட் பற்றின இது நமக்கு இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃப்ரெஷராக ஒரு ஐசி ரீபால் பண்ணுறவங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐசி நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்னாப் எடுத்துக்கங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ரீபால் பண்ணதுக்கப்புறம் சைடில் எதாவது மிஸ்ஸிங் காம்பனன்ஸ் இருக்கா அப்படின்றத ஒரு வெரிஃபை பண்ணிக்கலாம். என்னன்னா இப்போ ரீபால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செட் ஆன் ஆகலை அப்படின்னா நம்ம ஒரு டைம் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பேடை வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம தின்னர் தான் யூஸ் பண்ணுறோம் க்ளீனிங்க்கு. ஸோ க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேடெல்லாம் விக்கி வச்சு க்ளீன் பண்ணி அந்த பேஸ்ட்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா பிபிடியும் ஃப்ளெக்ஸும் போட்டு இன்னொரு டைம் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா பேடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஸோ என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் பால்ஸ் இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் ரீபால் பண்ணி வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில பேடு உட்காராமல் போயிடலாம். ஸோ இப்போ நான் தான் பண்ணுறேன். பேஸ்ட்டும் லைட்டாக பிபிடியும் வச்சுட்டு போர்டு ஃபுல்லாக அயான் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மறுபடியும் விக்கு போட்டு தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ இது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் சிபி ரீபால் பண்ணி வைக்கும்போது எல்லா பேடுமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ப்ளேஸ் ஆயிரும். சரிங்களா? இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணலைன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு டைம் அந்த பேஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தின்னர் போட்டு தொடச்சிட்டு அப்புறம் ஐசி ரீபால் பண்ணி வச்சிருவீங்க. ஆனால் செட் ஆன் ஆகாது. ஏன் ஆன் ஆகலை, நம்ம சிபியூ கரெக்டாக தானே ரீபால் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா அப்போ மறுபடியும் நீங்கள் சிபியூ சேக் பண்ணாமல் கழட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் உள்ள உட்காராமல் இருக்கும். ஸோ இப்போ இதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா போர்டில் இருக்கிற ப்ளூலாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃப்ளெக்ஸும் அந்த பிபிடியும் போட்டு அந்த பேடு மேலெல்லாம் லெட்டை ஃபார்ம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் விக்கை போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அது தின்னர் போட்டு க்ளீன் பண்ணிட்டு போர்டை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ எடுத்து வச்சுட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஐசி க்ளீன் பண்ண போகலாம். ஸோ இப்போ இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா பேடெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிபி எடுத்து வச்சோம்னா ஒரே ஷாட்டில் நமக்கு சிபியூ ப்ளேஸ் ஆயிரும். ஸோ போர்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆயிரும். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐசியில் இருக்கிற க்ளூ சேம் ப்ரொசீஜர் தான். ஐசியில் இருக்கிற க்ளூ க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் சேம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஆம்டெக் ஃப்ளெக்ஸும் அந்த பிபிடியும் போட்டு அதில் இருக்கிற லெட் மேலே என்ன பண்ணி விட்றீங்கன்னா அப்படியே அப்ளை பண்ணி விட்ருங்க. அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அகைன் சேம் நம்ம போர்டு கிளீனிங் என்ன பண்ணோம், விக் வச்சோம். இப்போ விக் வச்சு ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுறோம், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ லெட் எடுக்க முடியுமோ எல்லா லெட்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் எல்லா லெட்டுமே விக்லேயே வராது. விக்கை போட்டு ரொம்ப அழுத்தி நான் க்ளூ க்ளீன் பண்ணுறேன்னு க்ளீன் பண்ணிங்கன்னா ஐசியோட ஸ்கின்னு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்கில் லெட்டை மட்டும்தான் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுக்கணுமே தவிர க்ளூவெல்லாம் சுரண்டி எடுக்கக்கூடாது. க்ளூ க்ளீன் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே ஒரு 2L பிளேடில் காட்டினேன் இல்லைங்களா, மொத்தம் 3 பிளேடு சொன்னோம். ஸோ இதில் 2 பிளேடு நம்ம யூஸ் பண்ணியாச்சு. அந்த 3ஆவது இருக்கிற பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா அதான் க்ளூ க்ளீனிங் பிளேடுன்னு சொல்லியிருப்பேன் நான். ஸோ அந்த க்ளூ க்ளீனிங் பிளேடு இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் இல்லைங்களா, இந்த பிளேடு தான். ஸோ இந்த பிளேடு வச்சு இதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போர்டு ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு வச்ச டெம்பரேச்சர் வைக்கலாம். ஸோ ஒரு 300க்கு 50 அப்படின்ற மாதிரி ஒரு டெம்பரேச்சர் வச்சுக்கிட்டு லைட்டாக நீங்கள் ஐசி மேலே ஹீட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த பிளேடு வச்சு பிளேடு மேலே ஹீட் பண்ணணும், ஐசி மேலே ஹீட் பண்ணக்கூடாது. பிளேடு மேலே ஹீட் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ போர்டுக்கு சொன்ன அதே ப்ராசஸ் தான். க்ளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் லைட்டாக ஆம்டெக் பேஸ்ட்டும் அந்த பிபிடி வச்சு அந்த ஐசி மேலே இந்த மாதிரி ஜென்டலாக ஸ்க்வீஸ் பண்ணி விட்ருங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹிடன் பால்ஸ்லாம் இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பி ப்ரெஸ் போடுவாங்க. இப்போ நானே கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கம்பி ப்ரெஸ் தான் போட்டுட்டு இருந்தோம். பட் கம்பி ப்ரெஸ் போட்டால் என்ன ஆகுதுன்னா ஸ்கின் ஈஸியாக டேமேஜ் ஆயிடுது. அதனால் என்ன பண்ணலாம்னா இந்த பிபிடி அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஹிடன் பால்ஸ்லாம் அதிலேயே உங்களுக்கு க்ளீனாகி வந்துடும். ஸோ கம்பி ப்ரெஸ் போடணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ அப்போ அந்த போர்டை நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ க்ளீன் பண்ணி தின்னர் போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் மேக்ஸிமம் ஹிடன் பால்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கம்பி ப்ரெஸ்ஸே நம்ம என்ன பண்ணல, யூஸ் பண்ணலை. சரிங்களா? ஸோ இப்போ அதே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட்டாக லெட்டெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. 100% க்ளீன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா எப்படி நம்ம ரீபால் பண்ண தான் போகிறோம், பிபிடி அப்ளை பண்ண தான் போகிறோம் அப்படிங்கும்போது 100% க்ளீன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் சில லெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், க்ளீன் பண்ணிக்கிட்டேன். ஸோ பேடு பார்க்கலாம் நீங்கள் பளிச்சுன்னு இருக்குது. ஸோ அவ்வளோதான், க்ளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு போகிறோம். ஸோ இப்போ ரீபால் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டென்சில். இப்போ ஸ்டென்சில் அப்படின்ற போது சிபியூ பொறுத்த வரைக்கும் சேம் ஸ்டென்சிலில் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸ்டென்சிலே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. யுனிவர்சல் ஸ்டென்சில் இருக்குது. அப்போ யுனிவர்சல் ஸ்டென்சில் ஒன்று இருந்தாவே எல்லாமே பண்ணலாம். பட் யுனிவர்சலில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா ஃப்ரெஷர்ஸுக்கு அவ்வளோ சீக்கிரம் அதில் ரீபாலிங் வராது. ஏன்னா அது வந்து யூனிவர்சலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீபால் பண்ணும்போது அந்த ஸ்டென்சிலை ப்ரெஸ் பண்ணி பிடிக்கிற விதம், பிபிடி அப்ளை பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பண்ணணும். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா
இடத்துலையுமே இந்த ஹோல்ஸ் இருக்கிறதுனால பிபிடி எல்லா இடத்துலையுமே ஃபார்ம் ஆகும். அதான் ஐசியில் பேட் இல்லாத இடங்கள்லையும் பிபிடி ஃபார்ம் ஆகும். அப்படிங்கும்போது நீங்கள் ஹீட் பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே பால் வரும். அப்போ நீங்கள் ப்ளோயர் காட்டுற மெத்தடு, ஸ்டென்சில் அழுத்தி பிடிக்கிறது இதெல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரீபாலிங் சக்ஸஸ் ஆகும். இல்லை அப்படின்னா 2-3 அட்டெம்ப்ட் பண்ணிவிட்டு ஐசி ஸ்கின் எல்லாம் நிறைய டேமேஜ் ஆயிரும். ஸோ சேம் ஸ்டென்சில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த இடத்துல பேட் இருக்கோ அங்கே மட்டும்தான் உங்களுக்கு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படிங்கும்போது நம்ம இப்போ அப்ளை பண்ண பிபிடி கரெக்டாக அந்த ஹோல்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்ளை ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பிபிடி ரீபாலிங் யூஸ் பண்ணுற பிபிடி வந்து பார்த்தீங்கன்னா 183 டிகிரி பிபிடி ரியல் லைஃப் பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பிபிடி எடுத்து மேலே அப்ளை பண்ணி கிளாத் வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரீபால் பண்ணுறதுக்கான டெம்பரேச்சர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 300க்கு 60. சரிங்களா? உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் 300க்கு 60 அப்படின்ற டெம்பரேச்சர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ 300க்கு 60ங்கிற வச்சு லைட்டாக ஸ்டென்சில் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா லைட்டாக வார்ம் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஒரு 10 சுற்று பக்கம் சுற்றிட்டு லைட்டாக லெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆகிறது தெரியும். அப்போ ஒரு கார்னர்லேருந்து வச்சு நீங்கள் அப்படியே ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு என்ன ஆயிரும்னா பால்ஸ் ஃபார்ம் ஆயிரும். பாருங்க அழகாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டென்சில் கொஞ்சம் நல்லா ஒத்து கவனிக்கும். ஏதோ ஒரு சில பால் ஒட்டாமல் கூட இருக்கலாம். ஸோ அப்போ அடுத்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஃப்ளக்ஸை எடுத்து இந்த ஸ்டென்சில் மேலே அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு டைம் நீங்கள் என்ன பண்ணணும் ஹீட் பண்ணணும். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பால்ஸ் வந்து ஸ்டென்சிலோட சைடில் ஒட்டிகிட்டு இருக்கலாம், ஒரு சிலது பேடில் ஒட்டாமல் இருக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளக்ஸ் போட்டு நீங்கள் ஹீட் பண்ணும்போது அந்த ஸ்டென்சிலில் ஒட்டிகிட்டு இருக்கிறது ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் போர்டில் ஒட்டாமல் ஐசியில் ஒட்டாமல் இருந்துச்சுனாலும் அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே அட்டம்ப்டில் நம்ம சிபியூ ரீபால் பண்ணியாச்சு. சரிங்களா? அப்போ ரீபால் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு மேலே இந்த ஐசிக்கு மேலே அந்த பால் ஆகிருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலே அகைன் ஒரு ஹீட் பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ அந்த மாதிரி ஹீட் பண்ணும்போது அந்த பால் ஷேப் கிடைக்கும். சரிங்களா? அந்த ஷேப்புக்காக மறுபடியும் நம்ம என்ன போகிறோம் ஹீட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஹீட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்க்ரீனில் அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷேப்பாக இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு தெரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு, ஐசி ரீபால் பண்ணியாச்சு. ஸோ ஒர்க் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஐசி எடுத்து போர்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோதாங்க ப்ராசஸ்ஸு. சரிப்பா, இப்போ நம்ம ஐசி எடுத்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஐசி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் சில க்ளூஸ்லாம் க்ளீன் ஆகாத க்ளூஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஐசி எடுத்து வைக்கும்போது அந்த கார்னர் பேடெல்லாம் உட்காராமல் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் மறுபடியும் நீங்கள் சிபி எடுத்து ரீபால் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு அந்த கார்னரில் இருக்கிற அந்த க்ளூஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது 11ஆம் நம்பர் பிளேடு. இது ஒரு சர்ஜிக்கல் பிளேடு. இதோட ஷார்ப்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஏன்னா இது சர்ஜிக்கலில் யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால் இந்த பிளேடை வந்து ஃப்ரெஷர்ஸ் யூஸ் பண்ண வேணாம் இந்த பர்பஸ்க்காக. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிங்க அப்படின்னா போர்டு ஸ்க்ராச்சஸ் ஆயிரும். அதனால் நான் 2L பிளேட்லேயே உங்களுக்கு நான் ஐசி கிளீனிங் பிளேடு சொன்னேன் இல்லைங்களா, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது டெட் போர்டில் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஏன்னா ரொம்ப அழுத்தி போடக்கூடாது, மைல்டாக தான் நீங்கள் வச்சு க்ளீன் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஓகே, முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. கார்னரில் இருக்கிற பேஸ்ட்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஐசி வந்து ப்ளேஸ் பண்ணணும். எப்பயுமே ஒரு ஐசி கலருக்கு முன்னாடி இந்த டாட் பொசிஷன் பார்த்துக்கணும். பட் இந்த சிபியூவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் வச்சு கூட நீங்கள் மேட்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவு இந்த பவர் ஐசி, லைட் ஐசி இதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைட்லேயுமே பால்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது எப்படி நீங்கள் திருப்பினீங்கனாலுமே மேட்ச் ஆகும். ஸோ அப்போ அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகி போயிடுவோம், டைரக்ஷன் எப்படின்னு தெரியாமல் போயிடுவோம். ஆனால் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ஷேப் இருக்கிறதுனால நம்ம அப்படியே கூட வச்சுக்கலாம். ஸோ ஐசி ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆம்டெக் ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா போடக்கூடாது. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஐசி வச்சு ஹீட் பண்ணும்போது அடியில் ஃப்ளெக்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளெக்ஸ் ஹீட் ஆகும்போது ஒரு மாதிரி லிக்விட் ஆகி பாயில் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஐசி வந்து அதை நகர்த்திடும். ஸோ அப்போ ஐசி உங்களுக்கு ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகாது, நகர்ந்து ஓரமாக போயிடும். ஸோ அதனால் எப்பயுமே ஃப்ளெக்ஸ் மைல்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐசி எடுத்து மேலே வச்சுருங்க. ஐசி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கார்னரில் சைட்லலாம் உங்களுக்கு அந்த மார்க் கொடுத்துருப்பாங்க. அந்த மார்க் வந்து மேட்ச் பண்ணுங்கள். 100% மேட்ச் பண்ணலைனாலும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிங்கனாவே நீங்கள் ஐசி ஹீட் பண்ணும்போது அது அழகாக போய் உட்காந்துக்கும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேருந்து பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு பேடுமே லைட்டாக குழியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஐசி ரீபாலிங் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க, பால்ஸ் ஈவனாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ட்வீசர் வச்சு போய் ஐசி அந்த மார்க்கில் நீங்கள் வைக்கும்போது கரெக்டாக போய் லாக் ஆகி உட்காரும். அப்படி லாக் ஆகி உட்காந்துச்சுன்னா நீங்கள் ஐசி பாலெல்லாம் ஈவனாக இருக்குதுன்னு அர்த்தம். உட்காரல அப்படின்னா பால் அன்ஈவனாக இருக்குன்ற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அந்த ஐசி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டு 360, ஏர் 50 வச்சுக்கிட்டு ஹீட் பண்ணுறோம்.
எவ்வளோ நேரம் இந்த மாதிரி காட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சைடில் இருக்கிற அந்த கெப்பாசிட்டி இருக்கிற லெட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு மெல்ட் ஆகும். அவ்வளோ நேரம் ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம ஃப்ளக்ஸ் லைட்டாக தான் வச்சிருப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல மறுபடியும் நீங்கள் ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணினா இப்போ ஐசி நகராது. இது எதுக்குன்னா நம்ம ஷேக் பண்ணி பார்க்குறக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஐசி நான் டிப் பண்ணுறேன், ஐசி நகருது. மறுபடியும் இன்னொரு டைம் நான் டிப் பண்ணுறேன் பாருங்கள், ஐசி நகருது. ஸோ இப்போ எல்லா பாலும் 100% உட்காந்துருக்கும். ஸோ அவ்வளோதாங்க ரீபாலிங் ப்ராசஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் ஒரு பேஸ்ட் ஐசியை கலட்டி இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ரீபால் பண்ணினா உங்களுக்கு 100% சக்ஸஸ் தான். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராக ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட அப்டேஷன் வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு போனியோ ஸ்கிமேட்டிக் எப்படி பார்க்குறது, செக்ஷன் சைஸ் எப்படி ஸ்கிமேட்டிக் ரீட் பண்ணுறது அப்படின்ற வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.